நமக்கு சோறு போடக்கூடிய அந்த விவசாயி பயிரை விளைய வைக்கும் போதும் சரி, அந்த பயிரை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக விற்று காசாக்கும் போதும் சரி, வெயிலே காய வேண்டியது அந்த விவசாயியோட தலையெழுத்தாக தான் இருக்குது இன்றைக்கி வரையுமே. அந்த விவசாயி படக்கூடிய கஷ்டத்தில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இந்த விவசாயி தன்னுடைய பயிரை விற்று காசாக்கிறதுக்கு சாக்கடைக்கு பக்கத்தால், குப்பமேட்டு பக்கத்தால், வெயில் மழை இது எதையுமே பார்க்காம ரோட்டு ஓரத்தில் வியாபாரம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. உண்மையாலுமே அரசாங்கம் தான் அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்களா, இல்லை நம்ம விவசாயிகளே போய் அங்கே வந்து வியாபாரம் செய்கிறாங்களா? ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் வியாபாரம் செய்யக்கூடிய நிலைமை வந்து விவசாயிக்கு வந்து ஏற்பட்டுருக்குது? இது எல்லாத்தையும் நம்ம சட்டத்தோட ஒன்றா கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம். அரசாங்கம் ஒதுக்கின இடத்துல போய் விவசாயி வந்து வியாபாரம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான அனுமதிக்கு எவ்வளோ வந்து கட்டணம் வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். நம்ம எந்த சட்டத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1987 அந்த ஆக்டை தான் பார்க்க போகிறோம். அந்த ஆக்டில் வந்து நம்ம செக்ஷன் 6 வந்து பார்த்துடலாம். செக்ஷன் 6ல் கிளாஸ் 1 நான் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தமிழில் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். தமிழில் வந்து சந்தைக்குழுன்னு சொல்லுவாங்க. அந்த சந்தைக்குழு தான் வந்து அரசாங்கம் வந்து எந்தெந்த இடத்த வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை மூலமாக ஜியோ மூலமாக வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஜியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த எல்லா இடத்துலையும் வந்து இந்த மார்க்கெட் கமிட்டி தான், இந்த சந்தைக்குழு தான் வந்து மார்க்கெட்டை வந்து உருவாக்குவாங்க. அதை பற்றி தான் இந்த கிளாஸ் 1ல் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்னல ஜியோ மூலியமாக தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க, எந்தெந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னல. அந்த ஜியோ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸ் 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜியோன்னு சொன்னல, அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. நானும் அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஏதாவது கிடைக்குமா, எந்தெந்த ஏரியாவில் வந்து நோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கிடைக்குமான்னு பார்க்குறேன். அந்த ஜியோ அப்படி எந்த ஜியோவும் எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை. ஆனால் அஃபீஷியல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணும்போது மார்க்கெட் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து மார்க்கெட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து செக்ஷன் 8 பார்த்துடலாம். இப்போ இந்த செக்ஷன் 8ல் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து யார் போய் வியாபாரம் செய்யலாம், யாருக்கெல்லாம் வந்து அனுமதி இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அந்த மார்க்கெட்டை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்கள்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபைடு ஏரியாவில் வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாங்க, வணிக குழுன்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட தான் நீங்கள் போய் லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து விண்ணப்பம் வந்து கொடுப்பீங்க. லைசன்ஸ் வந்து வாங்காதவங்க அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து வியாபாரம் செய்ய விட மாட்டாங்க. ஆனால் இந்த செக்ஷனில் வந்து ஃபாலோ பண்ணாட்டியும் வந்து அந்த சந்தைக்குழு வந்து அனுமதிக்கலாம். இதே செக்ஷனில் கீழே விதிவிலக்காக சில 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். இந்த மாதிரி சூழ்நிலையில்னா அவங்க ஒரு அளவு வச்சுருப்பாங்க, இவ்வளோ கிலோ வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு வச்சுருப்பாங்க. அந்த கிலோவோட நீங்கள் கம்மியாக தான் வந்து விற்கிறீங்க, சேல் பண்ணுறீங்க, வியாபாரம் வந்து செய்கிறீங்க அப்படிங்கும்போது அவங்க உங்களை வந்து விட்டுருவாங்க. இது 2வது விதிவிலக்கா வந்து விளை வச்ச அந்த நபரே வந்து சந்தைக்கு போய் வந்து விற்கிறாரு அப்படிங்கும்போது லைசன்ஸ் வந்து வாங்காதவங்க அவர் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தடுக்க முடியாது. அதைத்தான் வந்து இந்த விதிவிலக்கு 2ல் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்டுறவு சொசைட்டி அவங்களுக்கும் வந்து பொருந்தும். ஃபஸ்ட்டு விதிவிலக்கு, செகண்ட் விதிவிலக்கு இது 2க்குமே வந்து லைசன்ஸ் வந்து வாங்க தேவையில்ல. ஆனால் கவர்மெண்ட் நினச்சது அப்படிங்கும்போது இதை வந்து குறிப்பிட்ட பீரியட் இருக்குது, இந்த 2வது விதிவிலக்கை மட்டும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அடுத்து செக்ஷன் 8லேயே நம்ம வந்து கிளாஸ் 3 அது கொஞ்சம் முக்கியமானது, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த அறிவிக்கப்பட்ட அந்த சந்தை பகுதிகளை மட்டும்தான் வியாபாரம் செய்கிறதுக்கு வந்து அனுமதி இருக்குது. அதை தாண்டி வெளியில் வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்யக்கூடாது, அதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, விவசாயிகிட்ட போய் மொத்தமாக வந்து யாராவது கொள்முதல் பண்ணி அவங்கள வந்து ஏமாற்றிடுவாங்க. இந்த மார்க்கெட்டு வெளியே வந்து வியாபாரம் நடந்தது அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஏமாற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் எல்லா வியாபாரத்தையும் வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து இதே செக்ஷனில் வந்து நம்ம வந்து கிளாஸ் 7 அதை பார்த்துடலாம். இந்த கிளாஸ் 7ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த லைசன்ஸ் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து எவ்வளோ காலத்துக்கு வந்து செல்லுபடி ஆகும் அப்படிங்கிறத இந்த உட்பொறிவு வந்து 7ல் சொல்லியிருக்காங்க. ஹோல்சேல் வந்து யாராவது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த லைசன்ஸோட காலம் வந்து 3 வருஷம், அது வரையும் செல்லுபடி ஆகும். மற்றவங்க எல்லாத்துக்குமே வந்து 1 வருஷம் தான், அது வரையும் தான் அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகும். அடுத்து நம்ம ரூல்ஸை பார்த்துருவோம். இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஆக்ட் கொண்டாடுறாங்க, ஒரு சட்டம் கொண்டாடுறாங்கன்னா அதை பேஸ் பண்ணி சில விதிகளை வந்து உள்ளடக்கிய ஒரு தொகுப்பை வந்து வெளியிடுவாங்க. இந்த ரூல்ஸை வந்து 1991 வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ரூல்ஸில் வந்து நம்ம ரூல் நம்பர் 24 அதை வந்து பார்க்கலாம். இந்த ரூலில் தான் வந்து அப்ளிகேஷன் கொடுக்குற பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த லைசன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும், என்ன ஃபார்மெட்டு, அதுக்கு உண்டான ஃபீஸ் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இதில் சொல்லியிருக்காங்க. வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் 1ல் வந்து கொடுக்கணும்.
அதே மாதிரி யாராவது புரோக்கராக இருக்காங்க இல்லை எடை போடுறவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஃபார்ம் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 இந்த ரெண்டுக்கான ஃபார்மெட் இருக்குமான்னு பார்த்தேன். ஒவ்வொரு ரூல்ஸ்லேயும் வந்து அதுக்குண்டான ஃபார்மெட் வந்து கடைசி பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை அந்த ஆக்டில் வந்து கடைசி பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்முக்கு உண்டான ஃபார்மெட் எல்லாமே. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து இதில் இல்லை. அப்படிங்கும்போது வந்து நீங்கள் அந்த மார்க்கெட் கமிட்டி அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அடுத்து ரூல் நம்பர் 27 அதை நம்ம பார்த்துடலாம். இந்த ரூல் நம்பர் 27 தான் வந்து லைசன்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஹோல்சேல் சொல்லியிருந்தேன்ல, அவங்க எல்லாத்துக்கும் 3 வருஷம் அந்த லைசன்ஸ் வந்து செல்லுபடி ஆகும். அவங்க எல்லாருமே 300 ரூபா வந்து அந்த லைசன்ஸ் வந்து வாங்குறதுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும். அடுத்து அந்த 1 இயர் லைசன்ஸ் வாங்குறதுக்கு மற்ற வியாபாரிகள் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 75 ரூபா அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து கட்டணமாக வந்து அவங்க கொடுக்கணும். யாராவது சிறிய அளவில் வந்து வியாபாரம் செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து அந்த லைசன்ஸ்க்கு கட்டணமாக வந்து 25 ரூபா வந்து வாங்குவாங்க. பாரம்பரிய முறையில் வந்து யாராவது எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எந்த விதமான ஃபீஸும் வந்து வாங்க மாட்டாங்க அந்த லைசன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. அடுத்து புரோக்கராக இருக்கவங்க, எடை போடுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் 1 வருஷம் அந்த லைசன்ஸ் வந்து வேலிட்டி. அதுக்கான கட்டணமாக வந்து அவங்க வந்து 25 ரூபா வந்து கொடுப்பாங்க. அடுத்து இதே ரூல்ஸில் வந்து கீழே வந்து அந்த விளக்கப்பகுதியில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ஹோல்சேல் அப்படிங்கிறவங்க எவ்வளோ வந்து வியாபாரம், அதாவது வருஷம் வந்து எவ்வளோ வந்து வியாபாரம் பண்ணால் அவங்க வந்து ஹோல்சேலர் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற உண்டான விளக்கம் இதில் கொடுத்துருக்காங்க. 5 to 5 லட்சத்துக்கு மேலே வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ஹோல்சேலர் அப்படி வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2 லட்சத்துக்கு மேலே 5 லட்சத்துக்குள்ளே யாராவது வணிகம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து அதர் ட்ரேடர் அந்த கிளாஸ் கீழே வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒன்று அந்த லைசன்ஸ் ஃபீயும் மேலே வந்து மாறும். நம்ம பார்த்துருப்போம் 75 ரூபா அப்படின்னு. அடுத்து சிறிய அளவில் வந்து வணிகம் செய்கிறவங்க 2 லட்சத்துக்கு கீழே யார் வந்து வணிகம் வந்து செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சிறிய வணிகம் செய்கிறவங்க அந்த வரையறைக்குள்ளே வந்துடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த லைசன்ஸில் வந்து எதாவது கரெக்ஷன் பண்ணணும், எதாவது திருத்தம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அதுக்கான ஃபீஸாக வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 10 ரூபா வந்து கொடுக்கணும். இந்த ஆக்டில் வந்து 10 ரூபா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி சர்டிஃபிகேட் காப்பிக்கும் சான்றிதழ் நகல் வாங்குறதுக்கும் 10 ரூபா வந்து கொடுக்கணும். அடுத்து இந்த ரூல் நம்பர் 36 இதுவும் ரொம்ப முக்கியம். முன்னாடியே அந்த சட்டத்தில் பார்த்துருப்போம், ஆக்டில் செக்ஷன் 8 கிளாஸ் 1 கீழே வந்து 2 விதிவிலக்கை பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு விதிவிலக்கா கம்மியான அளவில் வந்து வியாபாரம் செய்கிறவங்க, வணிகம் செய்கிறவங்க வந்து அந்த கிளாஸ் 1 செக்ஷன்லேருந்து விதிவிலக்காக வந்து விட்டுருவாங்க, அவங்கள வந்து வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த விதிவிலக்கு 1 அதுக்கு என்னென்ன அளவு அப்படிங்கிறத வந்து இந்த ரூல் நம்பர் 36 தான் கொடுத்துருக்காங்க. ரூல் நம்பர் 36 நம்ம கொஞ்சம் மட்டும் பார்த்துருவோம் என்னென்ன அளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. இல்லை வந்து ஒரு நாளைக்கு மொத்தம் 60 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அரிசி அது வந்து ஒரு 50 கிலோ கொடுத்துருக்காங்க. அரிசி நெல் இல்லாமல் மற்ற தானியம் எல்லாத்துக்குமே 50 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பருப்பு வகை எல்லாமே 40 கிலோகிராம். எண்ணெய் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த தேங்காய் பருப்பு இல்லாமல் மற்ற எண்ணெய் வித்துக்கள் எல்லாத்தையுமே 10 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு. தேங்காய் அந்த காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 காய் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தேங்காய் நார் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. பருத்தி வந்து ஒரு 50 கிலோ கொடுத்துருக்காங்க ஒரு நாளைக்கு. அடுத்து பருத்தியோட அந்த கழிவு பொருள் எல்லாமே அந்த வேஸ்டேஜ் அது எல்லாமே வந்து ஒரு 100 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒரு நாளைக்கு 50 கிலோ தான், அதுக்கு மேலே வந்து அவங்க விற்கக்கூடாது. எந்த பழ வகையாக இருந்தாலும் சரி, எல்லா பழ வகையுமே அவங்க அறிவிச்சிருப்பாங்க என்னென்ன பழ வகைன்ட்டு, அது எல்லாமே சேர்த்து மொத்தமே 50 கிலோ தான், அதுக்கு மேலே வந்து விற்கக்கூடாது. இந்த மாதிரி இன்னும் நிறையா இந்த ரூல்ஸில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. நான் சும்மா கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து ரூல் நம்பர் 48 இதுவும் நமக்கு முக்கியமானது ஒன்று, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இந்த மார்க்கெட் கமிட்டின்னு இவ்வளோ நேரம் பார்த்துருப்போம், இந்த சந்தைக்குழுன்னு அவங்க தான் வந்து உங்களுக்கு லைசன்ஸே வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய அன்றாட அந்த டியூட்டி அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நோட்லேயும் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணுவார். அதை தான் வந்து இந்த ரூல்ஸ் 48 கொடுத்துருக்காங்க. அந்த ஆடிட்டிங்கில் தெரிஞ்சிடும் அவங்க என்னென்ன மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க, ஏதாவது தப்பாக ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத அந்த ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் வந்து நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ நம்ம இதுவரையுமே ஆக்டுக்குள்ளே போய் கொஞ்சம் ஆழமாக பார்த்துருப்போம் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இப்போ இந்த ஆக்டில் இருந்து சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நம்ம பிரித்து பார்த்துடலாம். நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஏன் விவசாயி போய் சாக்கடை ஓரத்தில் குப்பைமேட்டில் போய் வந்து வியாபாரம் பண்ண வேண்டியதாக இருக்குது? ஆக்டில் வந்து எதாவது சொல்லியிருக்காங்களா அங்கே தான் நீங்கள் போய் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு? இல்லை இந்த ஆக்டை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஜியோ பாஸ் பண்ணுவாங்க, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி விடுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம கிடைக்கல, ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இப்படி இருக்குமா, போய் அந்த ரோட்டோரத்தில் டிச்சோரத்தில் போய் வியாபாரம் பண்ணிக்கங்க, வணிகம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்களா? அப்போ ஏன் அந்த நிலைமையில் போய் அவங்க இருந்து வியாபாரம் செய்கிறாங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன்னா இந்த ஆக்ட் படி நம்ம பார்த்துருப்போம், அந்த நோட்டிஃபைடு ஏரியா
அந்த அறிவிக்கப்பட்ட அந்த சந்தை பகுதிக்குள்ள தான் வந்து வியாபாரம் செய்யணும். அப்போ அந்த அறிவிக்கப்பட்ட அந்த சந்தை பகுதி அப்படிங்கிறது போதிய அளவில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இல்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது? 10 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டருக்கு இடையில அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயம் வந்து செய்வாங்க. அவங்களால வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்து அந்த வியாபாரம் வந்து நடக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு பகுதியை அறிவிச்சிருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறதுக்கு இந்த விவசாயினால் முடியல அப்படின்னா என்ன பண்ணுறது? இல்லை வந்துட்டு போனால் அதுக்குண்டான வந்து ட்ராவலிங் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த அங்கேருந்து அப்புறம் காய்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வரணும்ல, அதுக்கான காஸ்ட்டும் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா அந்த 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்களால வர முடியுமா? எல்லாத்துக்கும் என்ன தான் சொல்யூஷன்? இந்தந்த ஏரியாவில் யார் யார் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, யார் யார் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க, இதெல்லாமே வந்து முறையாக கணக்கெடுக்கணும். எடுத்து அந்தந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எல்லா இடத்துலையுமே லேண்ட் இருக்குது. அப்போ விவசாயிகளுக்கு உண்டான அந்த பகுதியை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஒதுக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நடைமுறையை ஒன்றா பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி 20 கிலோமீட்டர் கிட்ட ஒரு 50 பேர் வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். ரோட்டு ஓரத்துலேயே ரொம்ப நாள் டிச்சுக்கு பக்கத்தால் அந்த டிச்சு வாடையில் குப்பைமேட்டு பக்கத்தால் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த ஆக்ட்லேயே சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வந்து ஜிஓ மூலிமா அறிவிக்கப்பட்ட பகுதியாக வந்து ஒதுக்கணும். அந்த இடத்துல வியாபாரம் செய்கிறதுக்கு, குறிப்பிட்ட பகுதியில் வியாபாரம் செய்கிறதுக்கு ஜிஓ வந்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆக்ட்லேயே இருக்குது. மற்ற அந்த 20 கிலோமீட்டர் தாண்டி 15 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு லேண்ட் வந்து ஒதுக்கலை, ஆல்ரெடி ஒதுக்கிற லேண்டும் பத்தலை. அப்படிங்கும்போது நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் சரத்து 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் போதிய அளவில் லேண்டை ஒதுக்கிட்டு மற்ற எல்லாத்துக்கும் லேண்டை ஒதுக்காமல் இருக்கவே கூடாது. அப்போ நீங்கள் ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி அந்த கமிட்டிகிட்ட போய் நீங்கள் முறையாக வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுக்கணும். இந்த கேஸை வந்து விவசாயி தான் போய் போடணும் அப்படிங்கிறது இல்லை. காமன் பீப்புள் யார் வேணாலும் போகலாம். அதனால வந்து சுகாதார கேடு தான் வந்து ஏற்படும், நோய் தான் வந்து வரும். இதே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 21 ஆள் உரிமை அப்படிங்கிறது வந்து சுகாதாரமும் வந்து உள்ளடக்கியது தான் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதை பேஸ் பண்ணி காமன் பீப்புள் யார் வேணாலுமே கோர்ட்டுக்கு போகலாம். அவங்களுக்கு முறையாக வந்து இடத்த வந்து ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து ரிட்டு வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ சட்டம் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரிஞ்சிட்டா மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துங்க. அடுத்து இந்த அறிவிக்கப்பட்ட பகுதியில் வந்து வியாபாரம் செய்கிறதுக்கு அதுக்கு தான் ஃபீஸ் வசூல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம் வரும். உழவர் சந்தையில் கேட்டு பார்த்தேன், அவங்கக்கிட்ட தனியாக எந்த விதமான கட்டணம் வந்து வசூல் பண்ணலையாமா. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துலையும் வந்து வசூல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சாலையோரத்தில் வந்து வியாபாரம் செய்கிறதுல இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, சாலை விபத்து ஆக்சிடென்ட் கண்டிப்பாக வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல சுகாதார கேடு, அந்த டிச்சோரத்தில் வியாபாரம் செய்கிறது, அவங்களோட அந்த கஷ்டம், அது எல்லாத்தையும் தாண்டி உயிரை பணையம் வச்சு தான் வியாபாரம் செய்கிறாங்க. அப்படி தான் அதை வந்து நம்ம எடுத்துக்கணும்.